ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டெல்லி சுல்தானியம். இந்த டெல்லி சுல்தானியம் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சுல்தானியத்துடைய காலம் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட கிபி 1206 1526 பார்த்திங்கன்னா ஒரு 320 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியத்துடைய காலமாக கருதப்படுது. 320 ஆண்டுகள்ங்கிறது ஒரு வரலாற்றில் ஒரு ரொம்ப பெரிய பகுதியாக இருக்குது. இந்த சுல்தான் அப்படிங்கிற இந்த சுல்தானியத்தை பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானை பொதுவாக ஒரு 5 வம்சங்களாக பிரிப்பாங்க. ஸோ இந்த 5 வம்சங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம். 5 வம்சங்களாக பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் பார்த்திங்கன்னா அடிமை வம்சம். சரிங்களா? இந்த அடிமை வம்சம் அப்படிங்கிறது அதுதான் ஆரம்பமாக இருக்குது. 1206 ஆரம்பிக்குது. ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலே 1290 வரைக்கும் இந்த அடிமை வம்சமாக இருக்குது. அதன் பிறகு இந்த அடிமை வம்சம் முடிவு பெற்று கில்ஜி வம்சம் அப்படிங்கிற ஒரு வம்சம் தோற்றுவிக்கிறாங்க. இந்த கில்ஜி வம்சம் 1290 ஒரு 30 ஆண்டு காலம்தான் இருக்குது. 1320 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு கில்ஜி வம்சம் நிறைவு பெறுது. துக்ளக் வம்சம் தோற்றுவிக்குது. இந்த துக்ளக் வம்சம் ஒரு 100 ஆண்டுகள் கிட்ட வருது, 90 ஆண்டுகள்கிட்ட வருது. 1320 1414 வரைக்குமே இந்த துக்ளக் வருது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சையது வம்சம் வருது, லோடி வம்சம்னு அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான வம்சங்கள்லாம் முதல்ல நம்ம பார்த்தா முதல் 3 வம்சங்கள் ரொம்ப முக்கியம். அடிமை வம்சம், அப்புறம் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம் ரொம்ப முக்கியம். இந்த அடிமை வம்சத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நபர்கள் யார் யார், நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் வரக்கூடியவர்கள் யார் யாருன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. குத்புதீன் ஐபக் அவங்க ஒருத்தர் முக்கியமானவர். அடுத்து இல்டுமிஷ் அவர்கள், அப்புறம் ரஷ்யா பேகம் அவர்கள், அப்புறம் பால்பன். இவங்கெல்லாம் தான் இந்த அடிமை வம்சத்தில் ரொம்ப முக்கியமான நபர்கள். அதன் பிறகு இந்த கில்ஜி வம்சத்தில் ஒரு 2 பேர் நம்ம ரொம்ப முக்கியம். ஜலாலுதீன் கில்ஜியும் அலாவுதீன் கில்ஜியும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான 2 நபர்கள். அதன் பிறகு துக்ளக் வம்சம். இந்த துக்ளக்கு பார்த்திங்கன்னா அதுலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு வம்சம். அதுலேயுமே நிறைய பேர் இருக்காங்க. கியாசுதீன் துக்ளக், அப்புறம் முகமது பின் துக்ளக், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த துக்ளக் வம்சத்துடைய முக்கியமான நபர்கள். அதன் பிறகு சையது வம்சம், லோடி வம்சத்துலேயும் கொஞ்சம் பார்க்கணும். நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் அந்தளவு இம்பார்ட்டண்டான ஆட்கள் இல்லை. ஸோ நம்ம 5 வம்சத்தையுமே பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த 5 வம்சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 வம்சம் எப்படி உருவானுச்சு, இந்த அடிமை வம்சங்கிறது முதல்ல எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியா மீது நிறைய அரபு மன்னர்கள் படையெடுத்தாங்க. அதாவது இந்த இஸ்லாமிக் அந்த இது பரவும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா மீது நிறைய படையெடுப்புகள், அரபு மன்னர்களுடைய படையெடுப்புகள் இருந்துச்சு. அந்த அரபு மன்னர்களில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க 3 பேர் தான். ஒன்று முகமது பின் காசிம். இவர் 8ஆம் நூற்றாண்டில் வருவார், 8th செஞ்சுரியில் வருவார். அடுத்து கஜினி முகமது. அப்புறம் கடைசியாக வந்தவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கோரி முகமது அவர்கள். இந்த கோரி முகமது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன்னா இந்த அடிமை வம்சம் வரதுக்கான ஒரு காரணமாக இவர் இருப்பார். ஏன் இவர் காரணமாக இருக்காருன்னா, இவர் இந்தியா மீது படையெடுத்து அந்த இந்திய பகுதிகள், அப்போ இந்திய பகுதிகள்னால் இந்த பாகிஸ்தான், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் எல்லாமே சேர்த்தா அப்போ இருந்த இந்திய பகுதிகள். இந்த இந்திய பகுதிகள் மீது படையெடுத்த அரபு மன்னரில் இந்த கோரி முகமதும் ஒருவர். இவர் எப்போ படையெடுத்து வர்றாருன்னா, இவர் ஒரு 3 போரில் இவருடைய முக்கிய பங்குகள் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு தரைன் போர். சரிங்களா? முதல் தரைன் போர். இந்த தரைன் போர் 1191 நடைபெறுது. இதில் அவர் யாரை எதிர்த்து போர் பண்ணுறாருனா, ராஜபுத்திர மன்னர்களான பிருத்திவிராஜ் சௌகான் அவர்களை எதிர்த்து இவர் போரிடுறாரு. போரிட்டு தோல்வி அடைகிறாரு. இதுதான் முதல் தரைன் போர். ஆனால் அடுத்த வருஷமே 2வது தரைன் போரும் நடக்குது. யாரை எதிர்த்துனா அதே பிருத்திவிராஜ் சௌகானை எதிர்த்து போரிடுறாரு. ஆனால் ஜெயிக்கிறாரு. காரணம் ஏன் மொதல் போரில் தோத்துட்டு 2வதுல ஜெயிக்க காரணம் என்னென்னா, இந்த பிருத்திவிராஜ் சௌகான் அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி போகுது. சம்யுக்தாங்கிறவங்கள காதலிக்கிறாங்க. அவர் அவருடைய மாமனார் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு உதவலை. அவங்க மாமனார் தான் பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் அப்படிங்கிறவர். அவர் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு இந்த வாட்டி 2nd தரைன் போரில் உதவலை. இதன் காரணமாக கோரி முகமது அவர்கள் 2வது தரைன் போரில் ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து
சந்த்வார் போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் அவர் மாமனாரான ஜெயச்சந்திரனையுமே இவர் போரில் வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ முதல் போரில் தோக்குறாரு. அடுத்த 2 போர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கோரி முகமது ஜெயிச்சு இந்த பகுதிகளெல்லாம் வந்து கைப்பற்றுறாரு. இந்த அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த கோரி முகமதுக்கு 2 அடிமைகள் இருக்காங்க, முக்கியமான நபர்கள் 2 பேருமே. ஒருத்தர் தான் இந்த குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தில் முக்கியமான ஆள்களில் இந்த குத்புதீன் ஐபக் ஒரு முக்கியமான ஆள். இவர் எந்த பகுதிகளுக்கெல்லாம் இவரை வந்து இது பண்ணுறாங்கன்னா, மேற்கிந்தியா, அப்புறம் வந்து லாகூர், டெல்லி போன்ற பகுதிகளில் அவர் கைப்பற்றின பகுதிகளை இவரை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இவரை வந்து அங்கே பார்த்துக்க சொல்லி கொடுக்குறது. அதே மாதிரி முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவரை வந்து கிழக்கிந்தியா, பீகார் போன்ற பகுதிகளில் இந்த 2 அடிமைகளை வந்து குளோரி முகமது வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இந்த முகமது பின் பக்தியா கில்ஜிங்கிறவர் தான் நாதந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தாக்கியவர். இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நாதந்தா பல்கலைக்கழகத்தை தாக்கியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கோரி முகமதோட அடிமையான முகமது பின் பக்தியாத் கில்ஜி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதிகளை பூரா அவர் வந்து கோரி வந்து கைப்பற்றினது பிறகு கோரி முகமது வந்து அவரோட தாய்நாட்டுக்கு போகிறாரு. சரிங்களா? ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே பார்த்துக்கோங்க, நான் தன்னோட தாய்நாட்டுக்கு போகிறேன்னு போகிறாரு. அங்கே அதன் பிறகு அவர் தாய்நாட்டுக்கு சென்ற பின் அவர் வந்து மரணம் அடைஞ்சிடறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 அடிமைகளான குத்புதீன் ஐபக்கும் முகமது பின் பக்தியாத் கில்ஜியும் தனக்கு தானே வந்து சுதந்திரத்தை வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அதாவது நாங்கள் வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் முதல் அடிமை வம்சம் இப்போ வந்து யாருன்னா குத்புதீன் ஐபக்ங்கிறவர், அவர் வந்து ஒரு அடிமை. ஸோ இதன் ஆகையால் தான் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ புரியுதுங்களா? அடிமை வம்சம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு கோரி முகமது தான் காரணம். இந்த அரபில் வந்து பார்த்திங்கன்னா மாம்லூக் அப்படின்னா அடிமை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பண்டகான் அப்படின்னா இராணுவ அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது அடிமை வம்சத்தை மாம்லுக் வம்சம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா மாம்லுக்னா அடிமை. அப்போ அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாலும் குத்புதீன் ஐபக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும். மாமலுக் வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டாலும் குத்புதீன் ஐபக் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் இந்த வம்சத்தையே தோற்றுவிக்கிறார். ஒவ்வொரு வம்சத்தையும் தோற்றுவித்தது யாருன்னு கேட்பாங்க. ஸோ கொஷினை தெளிவாக பார்த்துங்க. அடிமை வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னா குத்புதீன் ஐபக். இப்போ இந்த குத்புதீன் ஐபக் இப்போ அடிமை வம்சம் எவ்வளோ ஆண்டுகள்னு நம்ம பார்த்தோம். 1206 ஆரம்ப காலம் ஆரம்பிக்குது. அதுலேருந்து 1290 வரைக்கும் இந்த அடிமை வம்சம் நீட்சி அடையுது. இவ்வளோ வருஷங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 84 ஆண்டுகள் வந்து நடைபெறுது. இதில் முதல் மன்னரான டெல்லியோட முதல் சுல்தான், இப்போ இந்த குத்புதீன் ஐபக்கோட காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆண்டு காலம் தான் இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. 1206லேருந்து 210 வரைக்கும். கோரி முகமதுடைய அடிமை, இவரை பற்றின குறிப்புகள் என்னென்னா, குத்புதீன் ஐபக் யார்னா கோரி முகமதோட அடிமை. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். டெல்லியின் முதல் சுல்தான் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. டெல்லியோட முதல் சுல்தான் யார்னா அவர் குத்புதீன் ஐபக் தான். சரிங்களா? இப்போ இந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாருனா, அப்போ வந்து இந்திய பகுதி, இந்தியா, பாகிஸ்தான், அந்த மேற்கு பகுதி எல்லாத்தையும் சேர்த்தாதாக இருந்துச்சு. அப்போ தலைநகர் வந்து லாகூரில் இருந்துச்சு. இப்போ இவர் தான் இந்த பக்கம் இருக்கார்ல, இவர் என்ன பண்ணுறாருனா, ஸோ நம்ம மொத்த இடத்தையும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு தலைநகரை வந்து ஒரு மையமான பகுதியில் இருக்குன்னு சொல்லி லாகூர்லேருந்து தலைநகரை மாற்றி டெல்லிக்கு மாற்றியவர் யார்? அடிமை இதை வந்து கொஷினில் கேட்பாங்க. மாமலுக் வம்சம் அல்லது அடிமை வம்சத்தில் லாகூரிலிருந்து தலைநகரை டெல்லிக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. குத்புதீன் ஐபக் தான் இந்த வேலையை செஞ்சது. சரிங்களா? அடுத்து குதுமினார் அப்படின்னு வந்து குதுமினார் கட்ட ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த குதுமினார்னா என்னன்னா, அந்த குவாஜ்வா குத்புதீன் பக்தியார் துறவி நினைவாக வந்து சூஃபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கட்டிடத்தை வந்து இவர் தான் கட்டுறாரு. குதுமினாரை கட்ட ஆரம்பித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அது நிறைவு பெறுறதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து இறந்துருவார். அப்போ குதுமினாரை கட்ட ஆரம்பித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அடுத்து வந்து குடை, லாக் பக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லாக் பக்ஸ்னா குடை. சரிங்களா? இவரை வந்து ஆதரித்தவர் யாருன்னா அறிஞர் வந்து வலான் ஜாமி அப்படிங்கிறவரை வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து ஒரு மசூதி கட்டியிருக்காரு. என்னன்னா அது குவிவாத் உல் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதியை கட்டியிருக்காரு. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக்கோட முக்கியமான விஷயங்கள். அவர் யாருடைய அடிமையாக இருந்திருக்காரு, ஃபஸ்ட்டு சுல்தானாக இருந்திருக்காரு, தலைநகரை மாற்றிருக்காரு, கட்டிடக்கலை, யாரை ஆதரித்தார், இதெல்லாம் தான் அவர் கட்டிய மசூதிகள், இதெல்லாம் தான் முக்கியமான ஒன்று. இப்போ
இப்போ இவர் பிறகு அடுத்து வந்து இவர் மகன் வராரான்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு வராருனா இல்லை, அவர் வந்து அந்தளவு சரியாக ரூல் பண்ணலை. இல்டுமிஷ் வந்து அடுத்த ஆட்சிக்கு வராரு. இந்த இல்டுமிஷ் அப்படிங்கிறவர் யாருன்னா, குத்புதீன் ஐபக்கோட அடிமை, அதே சமயம் அவருடைய மருமகன். மகன் கிடையாது, குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் தான் இந்த இல்டுமிஷ். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1210 36 வரைக்குமே இவர் வந்து ரூல் பண்ணுறாரு. 26 ஆண்டுகள் வந்து இவர் வந்து ரூல் பண்ணுறாரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் காலகட்டத்தில் மங்கோலியர்கள், செங்கிஸ்கான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த செங்கிஸ்கான் மேற்கிந்திய பகுதிகளெல்லாம் அவர் வந்து ஒவ்வொன்றா கைப்பற்றிக்கிட்டே வராரு. அப்போ அந்த மேற்கிந்தியாவிலேருந்து வந்து ஒரு மன்னர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து குவாரிசாம் ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒரு மன்னர். அவர் வந்து இங்கே வந்துடுறாரு, இந்தியாவை நோக்கி வந்து இந்த மாதிரி மங்கோலியர்கள் தாக்க வராங்க, செங்கிஸ்கான் தாக்க வராங்க, எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. யார்கிட்டனா, இல்டுமிஷ்ட. ஆனால் இல்டுமிஷ் என்ன சொல்லிடுறாருன்னா, அவருக்கு ஆதரவு கொடுக்கல, ஆதரவை மறுத்துட்டார். இதனால் என்ன நடக்குதுன்னா, இந்தியாவை செங்கிஸ்கானிடமிருந்து செங்கிஸ்கான் தாக்குதலில் இருந்து காத்தவர் அப்படின்னு இல்டுமிஷ்க்கு வந்து ஒரு பெருமை சேருது. அப்போ இந்தியாவை செங்கிஸ்கானிடம் இருந்து தாக்குதலிலிருந்து காத்தவர் யாருன்னா இல்டுமிஷ் தான். ஒருவேளை இவர் வந்து அந்த ஜலாலுதீனுக்கு ஆதரவு கொடுத்துருந்தா அந்த இடத்துல போர் வந்திருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருடைய ஆட்சி காலமான கிபி 1229 காலிபா உரிமை பட்டயத்தை இவர் வந்து வாங்கிட்டு வர்றாரு. காலிபா உரிமை பட்டயம் இதுதான் வந்து அந்த சுல்தானிய மன்னர்களுக்கு அப்போ இருந்த ஒரு உரிமை பட்டயம். சரிங்களா? இந்த உரிமை பட்டயத்தை வந்து அவர் அங்கேருந்து மேலே வந்து நாட்டுகள்லேருந்து, இஸ்லாமிக் நாட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும். இவர் அதையும் வாங்கிட்டு வர்றாரு. அதன் பிறகு குதும்பினார் அதை வந்து கட்டி முடித்தது யாருன்னா இல்டுமிஷ். இவர் மாமனார் ஆரம்பிக்கிறாரு, குத்புதீன் ஐபக் ஆரம்பிக்கிறாரு, அதை மருமகனான இல்டுமிஷ் வந்து கட்டி முடிக்கிறாரு. அவர் கட்ட ஆரம்பிக்கும்போது அதனுடைய உயரம் 238 அடியாக இருக்கிறது. பின் இது கட்டி முடித்தோன்னே சில பராமரிப்பு வேலைகள்லாம் முடிந்த பிறகு 243 அடியாக அதனுடைய உயரம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆட்சி காலத்தில் அரபிய நாணய முறைகளை வந்து கொண்டு வர்றாரு. 2 நாணயங்கள் வெளியிடுறாரு. வெள்ளி நாணயங்களுக்கு பெயர் வந்து பார்த்திங்கன்னா டாங்கா. சரிங்களா? வெள்ளி நாணயங்களுக்கு பெயர் வந்து டாங்கா. அப்புறம் செப்பு நாணயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெயரிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இல்டுமிஷோட முக்கியமான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இத்தாகார் முறையை வந்து இவர் கொண்டு வந்தார். இத்தாகார்னால் ரெப்ரசன்டேட்டிவ் தான். நாடை வந்து மாகாணங்களாக பிரிப்பார். ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளை வந்து மாகாணங்களாக பிரித்து அதை வந்து அந்த பிரிக்கும் முறைக்கு பேர் வந்து இக்காதார். சரிங்களா? இத்தாகார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து அந்தந்த பகுதிகளை அதில் அந்த நிலவரத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. அதில் வர வருமானத்தை வச்சு அவங்களே அதை வந்து நிர்வகிச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் 40 முறை, அதாவது இது வந்து 40 ரெப்ரசன்டேட்டிவ், 40 உயர்குடியினர் இருப்பாங்க. அந்த முறையை வந்து தோற்றுவித்தது இவங்க தான். இவங்க வந்து ஒரு ஆலோசகர்களாக அரசனுக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்க. இந்த 40 உயர்குடின்னு சொல்லுவாங்க. 40 நோபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 40 நோபிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசருக்கு வந்து எப்போவுமே சுல்தானுக்கு ஒரு அறிவுரை சொல்லி அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் வந்து வச்சுருப்பாங்க. அதை தோற்றுவித்தது யாருன்னா இல்டுமிஷ் தான். இவருக்கு ஒரு மகன் இருக்காங்க, ருக்தான் ஃபெரோஸுங்கிறவங்களும், மகள் வந்து ரஷ்யா பேகமும் இருக்காங்க. ஆனால் ஃபெரோஸ் அவர்கள் வந்து அடுத்து யாருக்கு சுல்தான் பதவிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யா பேகம் அவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க. ரஷ்யா பேகத்துடைய ஆட்சி இல்டுமிஷ்க்கு பிறகு ரஷ்யா பேகம் வந்து ஆட்சிக்கு வராங்க, சுல்தான் பதவிக்கு வராங்க. 1236 1240 வரைக்கும் ரஷ்யா பேகம் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. சொல்லப்போனால் டெல்லி சுல்தான்லேயே முதல் பெண் அரசி யார் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அது ரஷ்யா பேகம் அவர்கள் தான். ஆனால் இவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு, சுல்தான் பதவிக்கு ஒரு பெண் வந்தோன்னா கடுமையான எதிர்ப்பு வருது. இவங்க ஆனால் அதெல்லாம் பெரிதுபடுத்தாமல் ஆட்சி செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு படைத்தலைவனுக்கு வந்து குதிரைப்படை தலைவனுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. யாருன்னா யாகூத் குதிரை படை தலைவனுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் வந்து ரஷ்யா பேகமை எதுக்குறாங்க. அந்த உயர்குடியினரான இந்த 40 நோபல் சொல்வோம்ல, ஸோ அவங்க வந்து ரொம்ப இவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் இவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறாங்க. நிறைய பதவியில், உயர் பதவியில் இருக்கவங்க அதில் வந்து படிண்டா அப்துல்லாங்கிறவர் வந்து கிளர்ச்சி செய்கிறாரு. அதன் பிறகு 4 ஆண்டுகளில்
இவங்க வந்து கொல்லப்படுறாங்க. 1240 ரஷ்யா பேகம் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். சரிங்களா? அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நலாபதீன் முகமது, இவங்க யாருன்னா இல்துமிஷோட ஒரு இளைய மகன். சரிங்களா? அடுத்து இளைய மகன் இருக்காங்க. ஆனால் இவர் அந்தளவு பெருசாக ஆட்சி செய்யாத வசிக்கு இவரை வந்து ஒரு பொம்மை அரசன்னே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. 1266 வரைக்குமே இவர் தான் ஆட்சியில் இருக்கார். ஆனால் இவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணலை. 40க்கு பிறகு இவர் தான் இருக்கார். ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ணலை, பொம்மை அரசன்னு சொல்கிறாங்க. இவருடைய மாமனார் இருக்கார், இவர் தான் ஹைலைட்டு. இவரை பற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால்பனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் அவர் செஞ்ச விஷயங்கள். அப்படி அவருடைய மாமனாரான பால்பன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மறைமுகமாக ஆட்சி செய்கிறாரு. அப்புறம் நேரடியாகவே ஃபஸ்ட் அரசன் என்ன தான் இவராக இருந்தாலும், மருமகனாக இருந்தாலும், மாமனார் மறைமுகமாக அவர் தான் வந்து எல்லா வேலையும் செய்கிறாரு. அதன் பிறகு 1266 87 வரைக்குமே இவர் நேரடியாகவே பொறுப்பெடுத்துக்கிறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாமனாரான பால்பன் இவர் எப்படி இருக்காருன்னா, முதல்ல வந்து ஒரு அடிமையாக தான் இவருடைய ஆரம்ப காலம் இருக்குது. ரொம்ப சின்ன வயசில் ஒரு அடிமையாக இருக்கிறார். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சுமப்பவராக தன்னுடைய பணியை வந்து செய்கிறார். அதன் பிறகு வேட்டைக்காரராக, அதன் பிறகு படைத்த வீரனாக, அப்புறம் தளபதியாக, நாயப்பாக, அப்புறம் வந்து சுல்தானாக, இவ்வளோ இதில் ஒரு பரிணாமம் அடைகிறார். ஆனால் இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 நோபல்ஸ் வந்து ரொம்ப இது பண்ணுற வாசிக்கு இவர் என்ன கொண்டு வரணும்னா, தெய்வீக உரிமை கோட்பாடுன்னு ஒரு விஷயத்தை இவர் தான் கொண்டு வராரு. அதாவது தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா, சுல்தான்கிறவங்க கடவுளின் நிழல் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரதே இந்த பால்பன் அவர்கள் தான். சுல்தான்கிறவர் கடவுளின் நிழலாக இருப்பார். சுல்தான் தான் எல்லாத்துக்கும் மேலே. இந்த 40 நோபல்ஸ் வந்து முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த 40 குழுவையே ஒடுக்குனார். அவங்களுக்கு வந்து அந்த 40 நோபல்ஸ் முக்கியம் கிடையாது, அந்த 40 உயர்குடியினர் முக்கியம் கிடையாது, அவங்க வந்து சுல்தானை விட பெரிய ஆளுங்க கிடையாது, அவங்கள ஒடுக்க நினச்சாரு. அந்த மாதிரி யாராவது ஒரு வேளை அந்த 40 குழுவில் இருக்கணும்னா அவங்க சுல்தானுடைய காலில் வந்து விழுந்து வணங்கணும், முத்தமிடணும், பாதத்தை கழுவி முத்தமிடணும்னு சொல்லிலாம் ரொம்ப இது பண்ணார். அதை வந்து கட்டாயப்படுத்தினார். சரிங்களா? ஸோ அந்த 40 குழுவையே ஒடுக்கணும்னு நினச்சாரு. அதை எதிர்த்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா துக்ரில் கான் அப்படின்னு சொல்லிட்டு வங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதை எதிர்த்தவரை ஒரு படையோடு அங்கே போய் வங்கத்துக்கு படையெடுத்து பால்பன் அவர்கள் படையெடுத்து போய் அவரை ஜெயிச்சு அவர் தலையை துண்டிச்சிட்டு புதிய வங்கத்துடைய ஆளுநராக தன்னுடைய மகனான அது புக்ரா கானை வந்து அங்கே வந்து பால்பனுடைய மகன் இவர் தான், அவர் பேர் வந்து புக்ரா கான். இவரை வந்து வங்கத்துடைய புதிய ஆளுநராக வந்து நியமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேவாம் மிதுபா அப்படிங்கிற கொள்ளையர்களை வந்து ஒடுக்கியிருக்காரு. அடுத்து வந்து குலாகு கான் அப்படின்னு மங்கோலியர்களோட உடன்படிக்கை வந்து இவர் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் பால்பனுடைய முக்கியமான விஷயங்கள். இப்போ நம்ம வந்து அடிமை வம்சம்னா யாரெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்குவோம். குத்புதீன் ஐபக் பார்த்தோம். அடுத்து 2வது இல்துமிஷ், அப்புறம் வந்து ரஷ்யா பேகம், அதன் பிறகு 4வதாக வந்து பால்பன். இதெல்லாம் அடிமை வம்சத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. அடிமை வம்சம் எப்படி நிறைவு பெறுதுன்னா, அடிமை வம்சத்தில் இப்போ கடைசியாக பார்த்தது பால்பன் தான். பால்பனுடைய பேரனான கைகுபாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து அந்தளவு பெருசாக இவர் வந்து கொலை செய்யப்படுகிறார். இவர் வந்து ஒரு சிற்றின்பவாதின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு வரக்கூடிய ஜலாலுதீன் கில்ஜி தான். இவர் யாருன்னா இந்த கைகுபாத் கூட ஒரு தளபதியாக இருக்கிறாரு. இவர் வந்து அவரை கொலை செஞ்சுட்டு அந்த சுல்தான் பதவி அடைகிறாரு. அதன் பிறகு அடிமை வம்சம் நிறைவு பெற்று கில்ஜி வம்சம் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அடிமை வம்சம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து கில்ஜி வம்சம் வந்து நம்ம பார்ப்போம். டெல்லி சுல்தானில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வம்சத்தில் ஏற்கனவே வந்து நம்ம வந்து அடிமை வம்சம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சம். இந்த அடிமை வம்சம் எப்படி முற்று பெற்றுச்சுன்னு நமக்கு தெரியும். கைகுபாத் அவரை வந்து பார்த்திங்கன்னா அவரோட தளபதியான கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா கொலை செஞ்சிருவார். அதன் பிறகு வந்து இந்த கில்ஜி வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாகுது. இந்த கில்ஜி வம்சத்தோட காலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1290 1320 வரைக்கும், ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகள் தான் இந்த கில்ஜி வம்சம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த அடிமை வம்சம் அதில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. குத்புதீன் ஐபக் இருப்பார், இல்துமிஷ், ரஷ்யா பேகம் அவர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால்பன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரு 3 பேர் தான் நம்ம அதிகபட்சமாகவே முக்கியமாக பார்ப்போம். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் கபூர்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் தான் ரொம்ப நமக்கு முக்கியமான ஆட்கள். அதுபோக இவங்களோட ஆட்சி காலத்தில், இந்த கில்ஜி வம்சம் ஆட்சி செஞ்ச காலத்தில் நடந்த சில முக்கிய சீர்திருத்தங்கள், கலைகள், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலை இலக்கியம்லாம் தான் நம்ம வந்து இந்த கில்ஜி வம்சத்தில் பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தது ஜலாலுதீன் கில்ஜி. இது வந்து கொஷின்லேயே கேட்டிருக்காங்க. கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி. இந்த ஜலாலுதீன் கில்ஜி வந்து பார்த்திங்கன்னா 1290 வந்து பார்த்திங்கன்னா 1296, கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார், ஆட்சி செய்வார். இவரை வந்து கருணை உள்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிளர்ச்சியாளர்கள் நிறைய பேருக்கு வந்து அதாவது தண்டனை கொடுக்காமலே இவர் இருந்த வசிக்கு இவரை வந்து கருணை உள்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? இவருங்க இந்த ஜலாலுதீன் கில்ஜியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா 1296 வந்து அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தேவகிரிக்கு வந்து தன்னுடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய படையை கொடுத்து தேவகிரி மேலே போர் பண்ணிட்டு வாங்கன்னு வந்து அனுப்பிச்சி வைப்பார். அப்போ தேவகிரியோட மன்னர் யாருன்னா ராமச்சந்திர யாதவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து தேவகிரியை ஆட்சி பண்ணிகிட்ருப்பார். அவரை போர் செஞ்சு தன்னுடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜி வந்து வெற்றி பெறுவார். அப்படி வெற்றி பெறும்போது அந்த தேவகிரியில் இருக்கக்கூடிய நிறைய சொத்துக்கள், நிறைய தங்கங்கள், பொன் பொருள்னு சொல்லி நிறைய அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து அவர் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வர வழியிலேயே தன்னுடைய படை வீரர்களுக்கு நிறைய பேருக்கு அதை வந்து பிரித்து கொடுப்பாரு. இந்த போரில் வெற்றி அடைந்த தன்னுடைய மருமகனை வந்து பார்க்குறதுக்கு, அலாவுதீன் கில்ஜியை பார்க்குறதுக்கு தன்னுடைய மாமனாரான ஜலாவுதீன் கில்ஜி அங்கே வருவார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து தன்னுடைய மருமகனாலேயே வந்து கொலை செய்யப்படுகிறார். மாமனாரான ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அவரை அப்போ கொல்றாரு. எப்படின்னா தேவகிரி போர் நடக்கிறது 1296 தான். 96லேயே கொண்டுடுறாங்க. அதன் பிறகு யார் ஆட்சி செய்கிறாங்கன்னா 96லேருந்து 1296லேருந்து 316, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் வந்து அலாவுதீன் கில்ஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்கிறாரு. இவர் முக்கியமான விஷயம் என்னென்னா ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றது யாருனாலும் அது அலாவுதீன் கில்ஜி தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இவரதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அதன் பிறகு இவர் வந்து குஜராத் மீது படையெடுத்து செல்கிறாரு. அப்படி குஜராத் மீது படையெடுத்து செல்லும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, அவருக்கு அப்போ அங்கே வந்து ஒரு அடிமை கிடைக்கிறாங்க. அந்த அடிமை பேர் தான் மாலிக் கபூர். இவர் கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆள், மாலிக் கபூர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு கட்டத்தில் ஆட்சிக்கு வர மாதிரிலாம் இருக்கும், நான் சொல்கிறேன் என்னன்னு. அடுத்து இவர் அதன் பிறகு அலாவுதீன் கில்ஜி நிறைய போர்களில் வந்து ஈடுபடுறாரு. ரத்தம்பூர் போர், இது வந்து வருஷம் பார்த்துக்கோங்க 1301. அடுத்து வந்து சித்தூர் போர், இது வந்து 1303. இந்த பத்மாவதி படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அது பார்த்தவங்களுக்கு இந்த கதை ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படி அந்த சித்தூர் போரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடிய பகுதி. அங்கே தான் வந்து அங்கே போர் நடக்குது. அவர் அங்கே வந்து ராஜபுத்திரர்களுக்கு நிறைய ஒற்றுமை இல்லாத காரணமாக இவர் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க. அங்கே வந்து அப்படி இந்த ராஜபுத்திரர்களை ஜெயிக்கும் போது, சித்தூர் போரில் ஜெயிக்கும் பொழுது அங்கே பத்மினியான அரசியான பத்மினி வந்து பார்த்திங்கன்னா கணவர் வந்து போர்க்களத்தில் அலாவுதீன் கில்ஜியால் வந்து கொலை செய்யப்படுறாரு. அப்போ வந்து பத்மினியான அவங்க வந்து பார்த்திங்கன்னா தீ குளிக்கிறாங்க, அதாவது தீ குளிச்சுக்குவாங்க. அதாவது மன்னர் அங்கே போரில் இறந்தோன்னே இங்கே அவங்க எல்லாருமே தீ குளிப்பாங்க. அவங்கள தெய்வமாக இன்னமும் அங்கே வணங்குறாங்க மக்கள். அந்த முறைக்கு பேர் வந்து சவுக்கர் முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த தீ குளித்தது. சரிங்களா? ஸோ இதை வச்சு வந்து பத்மாவதின்னு ஒரு நாவலே வந்திருக்கு. பத்மாவதின்னு ஒரு நாவலே வந்திருக்கு. அந்த நாவலில் யார் யாரெல்லாம் முக்கியமாக இருப்பாங்கன்னா, இப்போ அலாவுதீன் கில்ஜி, அப்புறம் வந்து இந்த மன்னர், அப்புறம் வந்து பத்மாவதி அந்த ராணி அவர்கள், மாலிக் கபூர்னு சொல்லிட்டு எல்லாருமே அதில் வருவாங்க. அந்த திரைப்படம் பார்த்தவங்களுக்கு இந்த கதை ரொம்ப ஈஸியாக புரியும் யார் என்னன்னு. ஸோ ஃப்ரீயாக இருக்கவங்க அந்த கதைக்காக அந்த ஸ்டோரியை பாருங்கள். அந்த நாவலை வந்து எழுதுனது யாருன்னா மாலிக் முகமது ஜெய்சி அப்படிங்கிறவர் தான் இந்த நாவலை வந்து எழுதியிருப்பார். ஸோ அலாவுதீன் கில்ஜியை பற்றின முக்கியமான விஷயங்கள்னால் அவர் எந்தெந்த படையெடுப்பு எந்தெந்த ஆண்டுகள் எடுத்தாருங்க அப்படிங்கிறது தான். இதன் பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பெரும் படையை தன்னுடைய அடிமையான மாலிக் கஃபூருக்கு வந்து அளிக்கிறாரு. மாலிக் கஃபூருக்கு அளித்து போயிட்டு
போர் பண்ணிட்டு வா, அதாவது நாடை நிறைய பிடிச்சிட்டு வர சொல்லி படையெடுப்புக்கு அனுப்பி வைப்பார். சொல்லப்போனால் அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் அவர் பையன் வந்து ரொம்ப நாள் ஆட்சி பண்ண மாட்டார். இவர் வந்து கொஞ்ச நாள், அவருக்கு பிறகு மாலிக் கஃபூர் இவரோட அடிமை வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க. எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு 35 நாட்கள் தான் இவர் வந்து அந்த சுல்தான் பதவியில் இருப்பாங்க. அதன் பிறகு அவரும் படுகொலை செய்யப்படுவார். ஏன்னா அவர் நிறைய பேரோட வெறுப்பை சம்பாதிச்சிருப்பார் மாலிக் கஃபூர், அதனால் அவரும் படுகொலை செய்யப்படுவார். அவர் உயிரோடு இருக்கும்போது அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய அடிமையான மாலிக் கஃபூரை வந்து இந்தியாவில், அதாவது சவுத்தை நோக்கி படையெடுத்து போக சொல்லுவார். முதல்ல வந்து தேவகிரி மீது மீண்டும் படையெடுப்பார். அங்கே யார் யாரை தோக்கடிக்கிறாங்கங்கிறது தான் முக்கியம். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. தேவகிரி படையெடுப்பு வந்து யாதவர்கள் மேலே வந்து மாலிக் கஃபூர் வந்து எடுப்பார். அதன் பிறகு வாரங்கல் பகுதியில் வாரங்கல் படையெடுப்பு, ஆந்திர பிரதேஷ் அங்கிட்டலாம் வருவார். அங்கே படையெடுக்கும்போது காக்கத்தியார்களை ஜெயிப்பார். சரிங்களா? அப்புறம் துவாரா சமுத்திரம் அந்த பகுதிகள் மீது படையெடுப்பார். அங்கே வந்து ஹாய்சானர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்கள வந்து தோக்கடிப்பார். அப்புறம் சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயுமே அவங்க படையெடுப்பு வந்துச்சு. மதுரை பகுதி மீது படையெடுத்து பாண்டியர்களையும் வந்து அங்கே ஜெயிக்கிறாரு. ஸோ இது எந்தெந்த பகுதிகளெலாம் மாலிக் கஃபூர் படையெடுத்தார்னு கேட்பாங்க. ஸோ இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு அலாவுதீன் கில்ஜி அந்த ஆட்சி காலத்தில் சீர்திருத்தங்கள் இருந்துச்சு. என்னென்ன மாதிரியான இராணுவ சீர்திருத்தங்கள் இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய படை இருந்துச்சு. அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட மிகப்பெரிய படை இருந்துச்சு. அதில் குதிரைப்படை, அந்த குதிரைப்படைக்கு தாக் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. இந்த தாக்குங்கிற முறையை கொண்டு வந்தார். அது என்னன்னா, குதிரைகளுக்கு சூடு வச்சு வைப்பாங்க. ஏன்னா அவ்வளோ குதிரைகள் இருந்த வாசிக்கு அந்த குதிரைகளை வந்து ஒரு பட்டியலிடும் வண்ணம் என்ன பண்ணுவாங்கன்னா சூடு வைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து தாக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து குதிரைக்கு சூடு வைக்கும் முறை. இது வந்து அலாவுதீன் கில்ஜி காலத்தில், ஆட்சி காலத்தில் இருந்த இராணுவ சீர்திருத்தம். அப்புறம் வந்து ஷிலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஷிலியா சீர்திருத்தமும் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, படை வீரர்களுக்கு பட்டியல், அதாவது அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யூனிட்டாக பிரிக்கிற மாதிரி. ஸோ இந்த முறையும் இந்த சீர்திருத்தமும் யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்துச்சுன்னா, நம்ம அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இது இருக்குது. அதன் பிறகு கலைகள்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா, கலை இலக்கியத்தில் அலாவுதீன் கில்ஜி வந்து அமீர் குஸ்ரு அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருப்பாரு. அவரை வந்து தான் இந்தியாவின் கிளி அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பேர் இருக்கும். இந்தியாவின் கிளி என்று யாரை அழைப்பாங்கன்னா அமித் குஸ்ரு. இந்த அமித் குஸ்ருவுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பத்மாவதி திரைப்படத்தில் இந்த கதாபாத்திரமும் அமைச்சிருப்பாங்க. பாடல் கவிதைகள் சொல்கிற மாதிரி இந்த அமித் குஸ்ரு அமைச்சிருப்பாங்க. அதேமாதிரி அமித் ஹாசன் அப்படிங்கிற 2 பேரையும் வந்து அலாவுதீன் கில்ஜி வந்து ஆதரித்தார். இவங்க 2 பேரையும், அமித் குஸ்ரு அமித் ஹாசனை ஆதரித்தது யார் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அப்புறம் இவங்களதில் முக்கியமான ஒரு கட்டுமானம் அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, அலைதர்வாசா நுழைவாயிலை கட்டியது யாருன்னா அதுவும் வந்து அலாவுதீன் கில்ஜி அவர்கள் தான் அலைத்வாசா நுழைவாயிலை கட்டினார். அது மட்டும் இல்லாமல் அங்காடியில் வந்து நிறைய சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக விலைகள் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கண்காணிக்கும் பொருட்டு அங்காடி அதிகாரிகளை அறிவித்தார். அவங்களுக்கு பேர் வந்து ஷானா மண்டி அப்படின்னு வந்து அந்த அதிகாரிகளுக்கு பெயர்களை அறிவித்தார். இவங்களுடைய வேலைகளே அங்காடிகளில் போயிட்டு விலை அதிகமாக இருக்கா, ரொம்ப அதிக விலைகள் வச்சு யாராவது வியாபாரிகள் விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிக கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த இடைக்கற்கள் அதெல்லாம் வந்து அடிக்கடி செக் பண்ணுவாங்க. இப்போ 1 கிலோனா 1 கிலோ தான் இருக்கணும். கொஞ்சம் இடை கம்மியாக இருந்துச்சுன்னா எவ்வளோ இடை கம்மியாக இருக்கோ அதை அந்த விற்பனையாளருடைய உடல்லேருந்து வெட்டி எடுத்த நிகழ்வு எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இது மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ சொல்லப்போனால் நம்ம அடிமை வம்சத்தை கம்பேர் பண்ணும்போது கில்ஜி வம்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு படிக்க. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் பார்த்தோம். கில்ஜி வம்சத்தில் நம்ம 3 பேர் தான் மோஸ்ட்லி பார்த்தது. ஒன்று ஜலாலுதீன் கில்ஜி, இன்னொன்று அலாவுதீன் கில்ஜி, அப்புறம் மாலிக் கஃபூர். இதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, மாலிக் கஃபூரும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 35 நாட்கள் தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. அவரும் படுகொலை செய்த பிறகு அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1320க்கு அப்புறம் வந்து துக்ளக் வம்சம் வந்து ஆரம்பிக்குது. நம்ம இப்போ கில்ஜி வம்சம் இதோட நிறைவு பெறுது. நம்ம அடுத்து வந்து துக்ளக் வம்சம் பார்ப்போம். ஏற்கனவே வந்து இப்போ டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய 5 வம்சமான அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சையது லோடின்னு சொல்லிட்டு 5 வம்சமாக இருக்குது. ஏற்கனவே வந்து நம்ம 2 வம்சம் பார்த்துட்டோம். அடிமை வம்சம் பார்த்துட்டோம். அடிமை வம்சத்தில் நமக்கு முக்கியமான ஆட்கள் குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா பேகம், அப்புறம் வந்து பால்பானை பார்த்தோம். அதே மாதிரி கில்ஜியில் வந்து 2 பேர் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, இன்னொன்று அவருடைய மருமகனான
அலாவுதீன் கில்ஜி முக்கியமான ஆளுங்க. இப்போ இந்த கில்ஜி வம்சத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற துக்ளக் வம்சம் வந்து ஆரம்பமாகுது. இந்த துக்ளக் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஒன்று வந்து கியாசுதீன் துக்ளக், அடுத்து 2வது யார் முக்கியமான ஆள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் நம்ம பார்க்கணும். அதன் பிறகு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளுங்க இந்த துக்ளக் வம்சத்தில். ஸோ அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும், சரிங்களா? ஸோ வந்து இப்போ கில்ஜி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறம் மாலிக் கபூர் வந்து ஒரு 35 நாட்கள் மட்டும் ஆட்சி செய்கிறாரு. அதன் பிறகு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கில்ஜி வம்சத்தில் ஆட்கள் இல்லை. அதன் பிறகு இந்த துக்ளக் வம்சம் வந்து ஆரம்பமாகுது. முதல் துக்ளக் மன்னர் அப்படின்னு கேட்பாங்க, அல்லது துக்ளக் மரபை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ முதல் மன்னர் அல்லது துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் யார்னா கியாசுதீன் துக்ளக், சரிங்களா? இந்த கியாசுதீன் துக்ளக் தான் முதல் துக்ளக் மன்னர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா துக்லதாபாத் அப்படிங்கிற நகரத்தையே அமைத்தார். ஸோ அவர் பேர்லேயே இருக்க மாதிரி துக்ளக் மரபை வந்து பறைசாற்றும் விதமாக துக்லதாபாத் அப்படிங்கிற நகரத்தையே இவர் தான் வந்து அமைச்சார். இவருடைய மகனை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீனா கான், சரிங்களா? இந்த ஜீனா கான் தான் வேறு யாரும் இல்லை, முகமது பின் துக்ளக். நம்ம முக்கியமான ஆட்கள் 2 பேருமே, அப்பா பையன் 2 பேருமே முக்கியமான ஆட்கள். மகனுக்கு இன்னொரு பேர் வந்து ஜீனா கான் சொல்லுவாங்க. இந்த ஜீனா கானுக்கு இன்னொரு பேர் தான் முகமது பின் துக்ளக். இவர் ஜீனா கான்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா வாரங்கல் மீது போர் பண்ண சொல்கிறாங்க வாரங்கல் பகுதிக்கு. வாரங்கல் பகுதியை வந்து ஆட்சி செய்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காக்கத்திய அரசனான பிரதாப ருத்ரதேவன். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வாரங்கல் பகுதியை ஆட்சி செய்கிறாரு. அந்த பிரதாப ருத்ரதேவனை எதிர்த்து, காக்கத்திய அரசனை எதிர்த்து துக்ளக் வம்சத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜீனா கானாக்கிய முகமது பின் துக்ளக்கை வந்து போர் செய்ய சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அப்பா வந்து கியாசுதீன் துக்ளக், மகனை போய் போர் பண்ண சொல்கிறாங்க. போரில் போயிட்டு இவர் ஜெயிக்கிறாரு. முகமது பின் துக்ளக் வந்து ஜெயிக்கிறாரு. பெரும் செல்வத்துடன் நாட்டுக்கு திரும்பி வராரு. அங்கே வந்து வாரங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத்தையுமே அங்கேருந்து எடுத்துக்கிட்டு வராரு. பெருஞ்செல்வத்தோட நாடு திரும்புகிறாரு. நாடு திரும்பிய பிறகு சதி செய்து தனது தந்தையே வந்து அவர் கொலை செய்ததாக வரலாறுகள் வந்து கூறுது, சரிங்களா? ஸோ துக்ளக் மரபை தோற்றுவித்த கியாசுதீன் துக்ளக்கை அவருடைய மகனாகிய ஜீனா கான், முகமது பின் துக்ளக்கே வந்து பார்த்திங்கன்னா சதி செய்து கொலை செய்ததாக வரலாறு கூறுது. இப்போ வந்து கியாசுதீன் துக்ளக் எவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தார்னு பார்த்திங்கன்னா துக்ளக் மரபே 1320 தான் ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஒரு 5 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பார். 325 வரைக்கும் அவர் இருந்திருப்பார். 1320 25 வரைக்கும் கியாசுதீன் துக்ளக். அதன் பின்பு ஒரு 26 ஆண்டுகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக் தான் ஆட்சியில் இருப்பார். இந்த முகமது பின் துக்ளக் வந்து 1325 51 வரைக்கும் இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா வரலாறில் இவரை எப்படி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு குழப்பவாதியாகவே தான் இந்த வரலாற்று பக்கங்களில் இவரை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கேலியான ஆளாக, கொஞ்சம் காமெடியான ஆளாகவும் இவரை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் செஞ்ச நிறைய விஷயங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருந்தாலுமே அது வந்து மக்களுக்கு வந்து பொருந்தாத காலத்தால் அவர் இருந்தார். என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து தலைநகர் வந்து டெல்லியில் இருக்குது. டெல்லி தான் வந்து தலைநகராக இருந்தது. அது வந்து இவங்க வந்து மங்கோலியர்கள் அப்புறம் வந்து மேற்கு நாட்டு ஆளுங்களால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா போர் படையெடுப்பு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெல்லி வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரை வந்து தேவகிரிக்கு மாற்றுறாரு. ஸோ இது எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் தான், தலைநகரை மாற்றினா எவ்வளோ விஷயம் நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அரசு கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான ஆஃபீஸ்லாம் அங்கே போனால் பரவாயில்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா டெல்லியில் இருக்க அனைத்து மக்களுமே என் கூட நீங்கள் தேவகிரிக்கு வரணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டளை இடுறாரு. விருப்பமே இல்லாமல் கட்டாயப்படுத்தி மக்கள் எல்லாம், நீங்கள் ஊனமுற்ற ஆளாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி யாராக இருந்தாலுமே சரி, முதியவராக இருந்தாலுமே சரி, டெல்லியில் இருக்க அனைவரும் தேவகிரிக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேவகிரிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் பயணம். எல்லா மக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தலைநகரை மாற்றினார். டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு அழைத்துட்டு வராரு. அழைத்துட்டு வந்துட்டு தேவகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தௌலதாபாத் அப்படின்னு பேரை மாற்றுறாரு. தேவகிரியை தௌலதாபாத் அப்படின்னு வந்து பேரை மாற்றுறாரு. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் துக்லகாபாத் அப்படின்னு யார் அந்த நகரத்தை அமைச்சார்னா கியாசுதீன் துக்ளக். அதே மாதிரி
தௌலதாபாத்தை உருவாக்குனது யார், அல்லது தேவகிரியை தௌலதாபாத் என்று பெயர் மாற்றியது யாருன்னா முகமது பின் துக்ளக். இவர் தான் மாற்றுறாரு. ஸோ டெல்லியில் யாருமே இல்லை, இந்த நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா மொரோக்கோ பயணி இபின் பதுதா அவர்கள் வந்து டெல்லிக்கு வருகை தராரு. வந்து பார்த்தா டெல்லியில் யாரையுமே காணோம். அதாவது மக்களே இல்லாத மாதிரி டெல்லி இருக்குது. இதை பார்த்தோன்னே கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை இவர் தான் இங்கே பயன்படுத்துகிறாரு. கைவிடப்பட்ட டெல்லின்னு இப்பின் பதுதா அவர்கள் வந்து இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டை ஹைலைட் பண்ணுறாரு. அவர் வந்து மொரோக்கோ நாட்டு ஒரு பயணி. இப்போ வந்து இது முக்கியமான விஷயமா. அதன் பிறகு இவருக்கு சில தகவல்கள் வருது, டெல்லி மீது படையெடுப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும்னு. மீண்டும் என்ன பண்ணுறாருனா தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு தலைநகரம் மாற்றுறாரு. இது வந்து திரும்பி மக்கள் தன்னோட எல்லா மக்களையும் திருப்பி டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இதனாலேயே இவரை வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் இவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முரண்பாடான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முரண்பாட்டின் மொத்த உருவம்னே இவரை வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ பேரை இவர் வந்து இது பண்ணியிருக்கனால அந்த பயணத்தில் நான் திருப்பி 40 நாள் எங்கன்னா தேவகிரி தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கு போனோன்னு நிறைய பேர் இந்த பயணத்தில் இறந்ததாகவும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவருடைய வெறுப்பை வந்து மக்களுடைய வெறுப்பை வந்து இவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ அடுத்து இவரை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இவர் விதித்த வரி விதிப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். தோவாப் அப்படின்னு ஒரு வரி விதிப்பு செய்கிறாரு. தோவாப்னா என்னன்னா கங்கா யமுனாக்கு இடைப்பட்ட பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சல்கள் வந்து விளைந்த விவசாய பகுதிகளுக்கு அங்கே எல்லாருக்குமே வந்து அதிக வரி விதிப்பை வந்து இவர் விதிக்கிறாரு. விவசாய வரி, அதுக்கு பேர் தான் தோவாப் விவசாய வரி விதிப்பு. இந்த தோவாப் வரி விதிப்பு விதித்தது யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. முகமது பின் துக்ளக்னா. அதன் பிறகு விவசாயிகளுக்கு செல்வங்கள் குறைய ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணுறாருன்னா விவசாயிகளுக்கு வேளாண் கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை கடன் ஒன்று அறிவிக்கிறாரு. அதுதான் வந்து தக்காவி வேளாண் கடன்கிற முறையையும் இவர் வந்து அறிவிக்கிறாரு. அதன் பிறகு வேளாண்மைக்குன்னே ஒரு துறையையும் உருவாக்குறாரு. திவானி கோஷி அப்படிங்கிற வேளாண்மை துறையை உருவாக்கியது யாருன்னு கேட்டால் அதுவுமே முகமது பின் துக்ளக் தான். இந்த மாதிரி முக்கியமான வரி விதிப்பு, கடன் கொடுக்கறது, வேளாண் துறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் இதெல்லாம் நடந்திருக்கு விவசாயம் சார்ந்து. அதன் பிறகு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்கள், அரபு நாணயங்கள் முறை வந்து நம்ம பார்த்துருப்போம். எப்போ பார்த்துருப்போம்னா அடிமை வம்சம் டைமிங்கில் வந்து அரபு நாணய முறை யார் கொண்டு வந்தோன்னா இல்டுமிஷ் கொண்டு வந்திருப்பார். டாக்கான்னு வெள்ளி நாணயம், ஜிடால்னு செம்பு நாணயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இவரும் ஒரு அடையாள நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஏன்னா இவர் டைமிங்கில் வந்து மற்ற நாட்டிலலாம் வந்து இந்த தங்கம் வெள்ளி அது போக பேப்பர் நாணயங்கள்லாம் காகிதத்தில் பணம் இருக்கிறது இவருக்கு வந்து வருது. ஸோ பேப்பருக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் ஒரு அரசாங்கம் நினச்சா இது வந்து இத்தனை ரூபா, இதுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குன்னு ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணால் அதுக்கு மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் செப்பு நாணயங்களை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செப்பு நாணய முறையை இவர் தான் முதல்ல அறிமுகம் செய்கிறாரு. அடையாள நாணய முறையை முதலில் அறிமுகம் செய்தது யாருன்னா முகமது பின் துக்ளக். செப்பு நாணயம். ஆனால் இது ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த திட்டம் வந்து தோல்வியானது. காரணம் என்னென்னா பொற்கொள்ளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீதிக்கு வீதி எல்லாருமே செப்பு நாணயங்களை வேணாங்கிற அளவுக்கு அவங்களே செஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாட்டில் வந்து செப்பு நாணயங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகி அதுவே ஒரு கடும் இதை ஏற்படுத்துது, பெரிய பொருளாதார சிக்கலை வந்து ஏற்படுத்துது. எல்லாருமே வந்து டெல்லியில் இருக்க முகமது பின் துக்ளக்கை மக்கள் பூரா சென்றடைந்து செப்பு நாணயங்கள் இப்படி அதிகமாக புழக்கத்துக்கு ஆயிடுச்சுங்கிறத சொல்கிறாங்க. பதிலுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா செப்பு நாணயங்களை பூரா வாங்கிக்கிட்டு வெள்ளி நாணயங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் எல்லா மக்களும் டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ செப்பு நாணயங்களை கொடுத்து வெள்ளியை பெற்றுக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அரசாங்க கஜானா முழுக்க செப்பு நாணயங்களாக நிரம்பி வெள்ளி நாணயங்கள் பூரா தீர்ந்து போகுது. கடன் சொல்லப்போனால் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை வந்து இது ஏற்படுத்துது. இதனால தான் இவரை வந்து காலத்துக்கு பொருந்தாத மன்னனான திட்டம் நல்ல திட்டம், ஆனால் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் பண்ண வசிக்க அது பெரிய ஃபெயிலியர் ஆகி போகுது. இந்த நேரம் இதை தான் வந்து இதனால தான் முரண்பாட்டின் மொத்த உருவம்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த நேரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்பின் பதுதா அந்த பயணி இருந்தார். அதே மாதிரி பராணி அப்படின்னு ஒரு பயணி, 2 பயணியுமே வந்து இவர் வந்து முகமது பின் துக்ளக் வந்து ஆதரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குன்னா முழுக்க மேற்கு, அதாவது மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை வந்து இவர் வந்து அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணுற வசிக்கு
சவுத் சைடு இருக்கக்கூடிய நாடுகள் பூரா தனக்கு தானே வந்து சுதந்திரம் வந்து அறிவிப்பு வந்து விட்டுக்கிட்டாங்க. யாருமே வந்து சுல்தானுக்கு வந்து வரி கொடுக்கல. அதே சமயம் அவங்கள வந்து ஒரு இது பண்ணலை, கன்சிடர் பண்ணாமல் தனக்கு தானே வந்து சுல்தானுடைய பிடியிலேருந்து வந்து விடுதலை கொடுத்துக்கிட்டாங்க. யார் யாருன்னா இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. மதுரை சுல்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாலிக் கஃபூர் மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். மாலிக் கஃபூர் வந்தார். மதுரை சுல்தானியம் வந்து தனக்கு தானே சுதந்திரம் அறிவித்து கொண்ட ஆண்டு 1333லேருந்து 34 அறிவிச்சுக்கிட்டாங்க. அடுத்து வந்து விஜயநகரம் ஆந்திரா சைடு இங்கிட்டலாம் 1336. அப்புறம் வந்து வங்கம் பகுதிகள் வந்து 1346. அப்புறம் வந்து பாமணிக் அது வந்து பார்த்திங்கன்னா 1347. ஏறத்தாழ ஒரு 10 to 12 ஆண்டுகள்லேயே சவுத் சைடு இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய ராஜ்யங்களும் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு தானே சுதந்திரம் அறிவித்து கொண்டு இந்த டெல்லி சுல்தான்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலகிக்கிட்டாங்க. அதனால் அவங்களுடைய எல்லைகள் வந்து குறுக ஆரம்பிச்சிச்சு. இதனாலே என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது பின் துக்ளக்கை முரண்பாட்டின் மொத்த உருவம் அப்படின்னு சொன்னதும் யாருன்னா இப்பின் பதுதா அவர்கள் தான். இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ இவ்வளவு போயிட்டுருக்கு. அப்புறம் இவருக்கு அப்புறம் வந்து சொல்லிக்கிற அளவு பெரிய யாரும் கிங் இல்லை. அதன் பிறகு 1351 வந்து தான் ஃபெரோஸ் ஷா துக்ளக் இவர் வந்து வராரு. இந்த ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஆள். இவர் கடைசியாக கொஞ்சம் முக்கியமான ஆள். இவருக்கு வந்து ஒரு வாசீர்னால் வந்து தலைமை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். இந்த தலைமை அமைச்சர் ஏன் முக்கியமான ஆள்னா, இவர் ஃபெரோஷாபாத் துக்ளக்கோட அமைச்சர் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பால் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறக்கும்போது முஸ்லீம் கிடையாது. இவர் வந்து ஒரு மதமாற்றம் செஞ்சுக்கிறாரு. சரிங்களா? இவர் வந்து இவரோட இயற்பெயர் வந்து இவர் வந்து ஒரு பிராமணர். இவர் பேர் வந்து கண்ணு அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். ஆனால் இவர் வந்து வாரங்கல் படையெடுப்பின் போது இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து ஒரு இஸ்லாமிக் இதில் மாற்றிக்கிறாரு. இவரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா கான்-இ ஜாகான் மக்பார் அப்படிங்கிறது பேரை வந்து மாற்றிக்கிறாரு. இவர்கிட்ட தான் குறிப்பிடத்தக்க சொல்ல விஷயம் என்னென்னா 2000 பெண் அடிமைகளை வந்து இவர் வைத்திருந்தார். சரிங்களா? இவர்கிட்ட 2000 பெண் அடிமைகள் இருந்தது. அப்புறம் ஃபெரோஸ் துக்ளக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முக்கியமான விஷயம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு ஒரு முக்கியமான இது பண்ணார். சட்லஜ் ஷானி அப்படிங்கிற இடத்துலையும் அப்புறம் வந்து யமுனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிசார் அப்படிங்கிற கால்வாய்கள் இரண்டையும் வந்து ஏற்படுத்தி நீர்ப்பாசனத்துக்கு வந்து ஒரு முக்கிய வழி செஞ்சார். அது இல்லாமல் அதுக்கு வரியும் விதித்தார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1200 தோட்ட பூங்காக்களை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஃபெரோஸ் துக்ளக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்திருக்கு. அதிகமான பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது, தோட்ட பூங்காக்கள் உருவாக்கப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில் தான். அதே மாதிரி இவரும் வந்து ஃபெரோஷாபாத் அப்படிங்கிற நகரத்தை அமைத்தார். ஸோ ஒரு 3 நகரங்கள் இருக்குது நம்மளதில். சரிங்களா? இப்போ ஃபெரோஷாபாத்தை வந்து இது உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபெரோஸ் துக்ளக்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குன்னா தேவகிரியை நம்ம பார்த்தோம். தேவகிரியை தான் தௌலதாபாத் அப்படின்னு வந்து மாற்றினது யாருன்னா முகமது பின் துக்ளக். அதே மாதிரி துக்லதாபாத்தை உருவாக்குனது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். ஸோ இதுவும் வந்து கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து சில துறைகளை இவரும் உருவாக்குறாரு. திவானி கைரத் அப்படிங்கிற துறைகள் உருவாக்குறாங்க. பெண்கள், விதவைகள், அடிமைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனாதைகளுக்கான துறைகளை வந்து இவர் உருவாக்குறாரு. அடிமைகளுக்கான துறைகள் இவர் உருவாக்க காரணம் கிட்டத்தட்ட 1,80,000 மேற்பட்ட அடிமைகள் இவங்ககிட்ட இருந்தாங்க. அதிகமான அடிமைகள் இருந்தது யாருக்கிட்டனா ஃபெரோஷா துக்ளக்கிட்ட தான் அடிமைகள் நிறையா இருந்தாங்க. ஸோ அந்த அடிமைகளுக்காக இவர் வந்து துறைகளை இது பண்ணார். அதுவும் இல்லாமல் பிற மதத்தவருக்கு வரி விதித்தார். அந்த வரிக்கு பேர் வந்து ஜீசியா ஜீசியா வரி அப்படின்னு சொல்லிட்டு வரிகளை வந்து இவர் விதித்தார். சரிங்களா? அதன் பிறகு 1380களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரோஸ் வந்து பார்த்திங்கன்னா மரணம் அடைகிறாரு. அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகள் அது பின்னும் அந்த 10 வருஷம் பெருசாக வந்து யாரும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய மன்னர்கள் இல்லை. தைமூர் வந்து அந்த சமயம் வந்து பெரும் படையெடுத்து வர்றாரு. பெரும் படையோட அது வந்து வரலாற்றிலேயே ஒரு மோசமான படையெடுப்புன்னு சொல்லக்கூடிய படையெடுப்பு இந்த தைமூர் படையெடுப்பு. 1398 வந்து இந்த படையெடுப்பு நடக்குது. சரிங்களா? ஃபெரோஸ் பின்னால் வந்து பெரிய மன்னர் இல்லை. கடைசியாக இருந்த மன்னர் யாருன்னா முகமது நஸ்ருதீன் ஷா அவர் தான் வந்து இருக்கிறாரு. அவரும் இந்த தைமூரோடைய மிகப்பெரிய படையெடுப்பை கேள்விப்பட்டு என்ன ஆகுறாருனா தப்பி ஓடி போயிடுறாரு. ஆனாலும் போர் நடக்குது. டெல்லியில் பல பேர் வந்து இதில் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். தைமூர் படையெடுத்து டெல்லிக்கு வந்து டெல்லியை பிடிச்சி ஆட்சி செய்யலை. என்ன செய்கிறாருன்னா
டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வ வளங்களை பூரா அங்கே இருக்கிற செல்வங்களை மட்டும் எடுக்கிறாரு. எடுத்துக்கிட்டு அவர் டெல்லி ஆட்சி செய்வார்னு பார்த்தா தைமூர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய சொந்த இடமான சாமர்கண்டுக்கே திரும்ப செல்கிறாரு. சரிங்களா, சாமர்கண்டுக்கே தைமூர் வந்து திரும்ப செல்கிறாரு. ஆனால் அவருடைய ஒரு பிரதிநிதியாக ஒருத்தரை வந்து இங்கே விட்டுட்டு போகிறாரு. சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிசீர் கான். யார் இந்த கிசீர் கான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் அடுத்து. இதோட வந்து துக்ளக் மரபே முடியுது. துக்ளக் மரபுக்கு அப்புறம் 4வது மரபான சையது வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறதே இந்த தைமூருடைய ஒரு பிரதிநிதியாக இருந்த கிசீர் கான் தான். சரிங்களா, இப்போ நம்ம வந்து 3 வம்சம் பார்த்துட்டோம். அடிமை வம்சம் பார்த்துட்டோம், கில்ஜி வம்சம் பார்த்துட்டோம், துக்ளக் வம்சம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து 4 மற்றும் 5ஆன சையது வம்சம் பார்க்கணும். அப்புறம் வந்து லோடி வம்சம், அது ரெண்டுமே சின்னது தான். ஸோ அதை பார்த்துட்டா நமக்கு வந்து டெல்லி சுல்தான் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சையது வம்சம். டெல்லி சுல்தானியத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சையது வம்சம் அல்லது சையது மரபு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 5 வம்சங்களில் அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சத்திற்கு அடுத்து தோன்றியது வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த சையது வம்சம். இந்த சையது வம்சம் ரொம்ப காலம் இல்லை. மற்ற வம்சங்கள் மாதிரி கில்ஜி வம்சம் மாதிரியோ, கில்ஜி வம்சமுமே கொஞ்சம் குறுகிய கால வம்சம்தான். ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ துக்ளக் வம்சம் மாதிரி ஒரு 90 வருஷம் அந்த மாதிரிலாம் இது இல்லை. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள்கிட்ட தான் இருக்குமே. 1414லேருந்து 1451 வரைக்கும் தான் இந்த சையது வம்சத்தோட மொத்த ஆண்டுகளே, ஆட்சி காலமே. இந்த சையது வம்சம் எப்படி தோற்றுவிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தைமூர் படையெடுப்பு இங்கே நடக்குது. துக்ளக் வம்சத்தோட கடைசி மன்னரான ஃபெரோஸ் அவருடைய மரணத்துக்கு பிறகு முகமது நஸ்ருதீன் ஷா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பி ஓடிடுறாரு. அதன் பிறகு அந்த தைமூர் படையெடுப்பில் இருந்த தைமூருடைய பிரதிநிதியான கீசிர் கான் அவர்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைமூர் வம்சமே தோற்றுவிக்குது. அப்போ சையது வம்சம் மன்னிக்கணும், சையது வம்சத்தை தோற்றுவித்ததே யாருன்னு கேட்டிங்கன்னா தான் கீசிர் கான். யார் அது கீசிர் கான்னு கேட்டாங்கன்னா தைமூரின் பிரதிநிதி. இவர் தான் வந்து இந்த சையது வம்சத்தையே வந்து தோற்றுவிக்கிறார். எப்போன்னா 1414வது ஆண்டு. அதன் பிறகு இந்த கீசிர் கானுக்கு பிறகு இதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மொபாரக் ஷா மன்னர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்தளவு பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஆனால் இந்த மொபாரக் ஷாவை பற்றி ஒரு நூல் வந்து வெளியாகிருக்கு. தாரிக் இ மொபாரக் ஷாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து இருக்குது. அந்த நூலை வந்து இயற்றியது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாக்கியா அகமது கான் சிடுந்தி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபாரக் ஷா மன்னரை பற்றி, அவருடைய இதை பற்றி, வரலாறை பற்றி அந்த நூலை வந்து அவர் எழுதியிருக்காரு. அதன் பிறகு இறுதியாக அடுத்து கடைசியாக வர்றது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலம் ஷா. ஆலம் ஷா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த சுல்தான் பதவியே வேண்டாம், நான் வந்து இந்த டெல்லி சுல்தான் மன்னர் பதவியே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு மன்னர் சுல்தான் பதவியை துறந்தவராக இவர் இருக்கிறார். துறந்தவர்னால் எனக்கு அந்த பதவியே வேண்டாம், எனக்கு அந்த போர் இந்த இதே வேண்டாம், அரியணையே வேண்டான்னு சொல்லி டெல்லியிலேருந்து விலகி போய் நிம்மதியாக நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த அரச பதவியே, சுல்தான் பதவியே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பதவியை துறந்து வெளியே வந்தவர், டெல்லியை விட்டு வெளியே வந்தவர் தான் இந்த ஆலம் ஷா. இதுவுமே வந்து கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சுல்தான் பதவியை துறந்த சையது வம்சத்து மன்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலம் ஷா அவர்கள் தான். இவர் தான் கடைசி 1451 இவர் தான் வந்து சையது வம்சத்துடைய கடைசி மன்னராக இருக்கிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பதவி வேண்டாம், மன்னர் பதவி, சுல்தான் பதவி துறந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம், கடைசி வம்சமான லோடி வம்சம் வந்து தோற்றுவிக்குது. ஆலம் ஷா வேணான்னொன்னே லோடி வம்சம் அந்த வருஷத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 1451 இது 1526 வரைக்கும் இவங்க வந்து இருக்கிறாங்க லோடி வம்சம். ஆனால் ஒன்றும் பெரிதளவில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சில 2 பேர் தான் இதில் முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து தோற்றுவித்தது யார், இந்த லோடி வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பஷாலால் லோடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோடி வம்சத்தை தோற்றுவிச்சிருக்காங்க 1451. இது வந்து 1526 வரைக்குமே லோடி வம்சம் இருக்குது. அதன் பிறகு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் லோடி ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன்னா இவர் தான் வந்து ஆக்ரா நகரத்தை வந்து அமைத்தது.
சரிங்களா. ஆக்ரா நகரத்தை அமைத்தது யார்? இது கூட 2022 குரூப் 2ல் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்ராவை அமைத்தது யார்? ஆக்ரா நகரத்தை அமைத்தது யார்னா லோடி வம்சத்தில் சிக்கந்தர் லோடி தான் அமைச்சிருப்பார். அதை தலைநகராகவும் ஆக்கினார். ஆக்ரா நகரத்தை தலைநகராக ஆக்கி ஆட்சி செய்தவர் யாருன்னா சிக்கந்தர் லோடி அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜிர்சியா வரி இருக்குது. ஜிர்சியா வரிங்கிறது என்னென்னா பிற மதத்தவருக்கு போடப்படக்கூடிய வரி. ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து ஏற்கனவே இந்த வரியை விதிச்சிருப்பார். அதே மாதிரி இவருமே வந்து ஜிர்சியா வரியை வந்து விதிச்சிருந்தார். அதன் பிறகு கடைசியாக வரவர் தான் இந்த இப்ராஹிம் லோடி 1526. இவரை வந்து ஒரு கொடுங்கோல்மையான ஆட்சி தந்த மன்னராக வரலாற்று பக்கங்கள் சொல்லுது. ரொம்ப இதாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ராஹிம் லோடி. இந்த இப்ராஹிம் லோடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு வந்து பாபருக்கும் போர் நடக்குது. இதுதான் வந்து பானிபட் 1 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1526. இவர் தான் வந்து கடைசி சுல்தானிய மன்னர் யாருன்னா இந்த இப்ராஹிம் லோடி தான். இப்ராஹிம் லோடி தான் சுல்தான்லேயே கடைசி. இவரை வந்து லோடி வம்சத்தோட கடைசி மன்னர் யாருன்னு கேட்டாலும் நீங்கள் இப்ராஹிம் லோடின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டெல்லி சுல்தான்லேயே கடைசி மன்னர் யாருன்னு கேட்டாலும் அது இப்ராஹிம் லோடி தான். இவருக்கு அப்புறம் வந்து டெல்லி சுல்தானே முடிஞ்சு போகுது. சரிங்களா. இதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கிறதே இல்லை. முதல் பானிபட் போரில் பாபரை எதிர்த்து இவர் போர் செய்கிறாரு. சொல்லப்போனால் பாபர் தான் இவங்க மேலே போர் செய்கிறாரு. லோடி மேலே போர் செய்கிறாங்க. அதில் பாபர் வெற்றி அடைகிறாரு. இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அடைகிறாரு. இதன் பிறகு டெல்லி சுல்தான்கிறதே வந்து முற்று பெறுது. அதுக்கப்புறம் வந்து மொகலாயர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்து நம்ம பார்க்க போகிறதே வேறு டாபிக் தான். இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. மொகலாயர்களுக்கு போயிட்டிங்கன்னா அதில் வந்து பாபர் வருவார், நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா. ஸோ இதோட வந்து டெல்லி இது முடிஞ்சிருது. அதில் யார் யார் வருவாங்க? பாபர் வருவாங்க, ஹுமாயூன் வருவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப்னு சொல்லிட்டு அது தனியாக போகும். சரிங்களா. ஸோ இதோட வந்து முடியுது. ஸோ வந்து லோடி வம்சமும் சிம்பிள் தான், சையது வம்சமும் சிம்பிள் தான், ரொம்ப கிடையாது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆக்ரா நகரத்தை அமைத்தது யாருன்னு கேட்பாங்க, சிக்கந்தர் லோடி. அதே மாதிரி இவர் வந்து ஜிர்சியா வரியை வந்து விதிச்சிருக்காரு. கடைசி மன்னர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. அவர் வந்து யாரை எதிர்த்து போர் பண்ணார்னா ஃபஸ்ட்டு பானிபட் போர் 1526 பாபரை எதிர்த்து. சரிங்களா. ஸோ இதான். இது போக நம்ம மற்ற எல்லாமே வந்து அங்கங்கே பார்த்துட்டோம். அவங்க என்னென்ன ஒவ்வொரு மன்னர்களும் என்னென்ன மாதிரியான நீர்ப்பாசனம் பண்ணாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள், கட்டிடக்கலை, என்னென்ன மசூதிகள் கட்டினாங்க எல்லாமே பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு இலக்கியம் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கில்ஜியில் வருவார் அமீர் குஸ்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிளி அப்படின்னு வந்து அழைப்பாங்க. இவர் எழுதின ஒரு நூல் தான் 9 வானங்கள். அந்த 9 வானங்களில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்தியர் என்பது பெருமை அப்படின்னு வந்து பெருமை கொள்வதாக அமீர் குஸ்ரு வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அமீர் ஹாசன் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா பவாய் துய் பவாந்த் அப்படின்னு வந்து அந்த நூல் பேர். நான் ஏதாவது உச்சரிப்பில் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அடுத்து வந்து கிளி நூல். இந்த கிளி நூல் வந்து பார்த்திங்கன்னா துதி நமக அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை வந்து பாரசீகத்தில் வந்து மொழிபெற்ற நூல். அடுத்து வந்து அல்பெர்னி அவங்க வந்து இயற்றிய நூல் வந்து பார்த்திங்கன்னா கிதாப் உல் சிர்ஜிந்த் அப்படின்னு வந்து ஒரு நூல். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பட்டவா தாரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரோட வரலாறை சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து இயற்றுறாரு. அதன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜனவிலாஸ் அப்படின்னு அந்த நூலுடைய பெயர். அப்புறம் வந்து ஷானமா அவர் வந்து பார்த்திங்கன்னா பிர்தௌசி அப்படிங்கிற நூலை வந்து இயற்றுறாரு. அப்புறம் பராணி நம்ம பார்த்தோம். இவரை கூட வந்து பார்த்திங்கன்னா இது முகமது பின் துக்ளக்கை கூட முரண்பாட்டின் மொத்த உருவம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்தவர். அவர் ஆதரித்த 2 பேர், இப்பின் பதுதா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பராணி, இவங்க 2 பேரை வந்து தான் ஆதரிச்சிருப்பார். அந்த பராணி எழுதின நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா பதுநாத் பெரோஸ்கி அப்படிங்கிற நூலை வந்து அவர் இயற்றியிருக்காரு. சரிங்களா. ஸோ இப்பின் பதுதாவும் பராணியும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து மொரோக்கோ நாட்டு பயணி. சரிங்களா. அதன் பிறகு கட்டிடக்கலையை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தோ சரசானிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளது வந்து திராவிட கட்டடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து இந்தோ சரசானிக் அப்படின்னு வந்து அதோடைய பெயர் இருக்குது. இது வந்து வளைவு குவின நிலவரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிவப்பு மஞ்சள் மணல் கற்கள் அப்படின்னு வந்து இதை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து முகமது
நம்ம கோரி முகமது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், எப்படி இந்த மரபு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அவங்களதுல இருந்த நாணயத்துடைய பெயர் லக்ஷ்மி, சரிங்களா. அப்புறம் பால்பன் அடிமை வம்சத்தில் நம்ம பால்பன் பார்த்துருந்தோம். அவர் வந்து தன்னை வந்து கடவுளின் பிரதிநிதி, தன்னை கிடையாது, சுல்தானை வந்து கடவுளின் பிரதிநிதி, கடவுளின் நிழல் போன்றவர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய சுல்தானின் பாதங்களை அந்த 40 உயர்குடியினர்னு சொல்கிறவங்க வந்து சுத்தம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாங்க. இது போகவே நிறைய கட்டிடக்கலை, நீர்ப்பாசன விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம அதை ஏற்கனவே இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரை பற்றி பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். சரி, அதை திருப்பி எடுத்துகிட்டு வர வேணாமேன்னு அதை இது பண்ணியாச்சு. இப்போ வந்து முகமது பின் அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்தியா கில்ஜி அவர்லாம் தெரியும், நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தாக்கியிருந்தார். அப்புறம் வேறு யார், நிறைய பேர் நிறைய இடத்த கட்டியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதும்பினார் அதை வந்து கட்டடத்தை ஆரம்பித்தது வந்து குத்புதீன் ஐபக். அதை வந்து கட்டி முடித்தது வந்து நம்ம பார்த்தோம், இல்டுமிஷ் வந்து கட்டி முடித்தார். அப்படியே நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து கட்டியிருப்பாங்க. மசூதிகள் நிறைய கட்டியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 5 வம்சங்களையுமே பார்த்தோம். டெல்லி சுல்தான்கிறது வந்து ஒரு 320 ஆண்டுகள் இருந்த ஒரு வரலாறு. 1206லேருந்து 1526 வரைக்கும் இருந்ததை நம்ம பார்த்துட்டோம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோ இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கொடுக்கல. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டரை மட்டும் இது பண்ணோம். உங்களுக்கே தெரியும், நான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அந்தளவு வீடியோஸ் வந்து போட்டது கிடையாது. ஸோ எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது யாருன்னா கனிமுருகன் சார். அவரை வந்து நிறைய பேருக்கு தெரியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவரை கண்டிப்பாக தெரியும். கனிமுருகன் சார் எனக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருந்தார். ஏன்னா எனக்குமே வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி ரொம்பவே ஒரு டஃப் பேப்பராக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து அதை எந்த அளவு ஈஸியாக படிக்கலாங்கிறத வந்து அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் வந்து நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், எந்த மாதிரி அதை அணுகிறோம், நம்மளுடைய பார்வையை மாற்றிக்கிட்டு அதை படித்தா அது நமக்கு புரியுங்கிறத அவர் தான் இது பண்ணார். இப்போ இந்த நோட்ஸ் எல்லாமே அவர் தான், சொல்லப்போனால் அவரோட இதை எவ்வளோ சிம்பிளாக மாடிஃபை பண்ணிக்க முடியுங்கிறத வச்சு தான் எடுத்தது. ஸோ அவர் தான் வந்து அவரை நேரில் பார்க்கல, ஆனால் எனக்கு வந்து அவர் ஒரு குரு மாதிரி. ஸோ அவர் தான் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு நல்ல அடித்தளம் விட்டார். ஸோ அவரோட இதாக தான் இந்த இது பண்ணேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு வீடியோவோட எண்டில் ஒரு கிரெடிட்ஸ் மாதிரி ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வந்து முகலாய பேரரசு நம்ம பார்ப்போம். அப்புறம் சவுத் இந்தியன் கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.